نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه صدق الله مولانا العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم أصحابي كالنجوم فبأيهم يقتديتم يهتديتم وقال النبي صلى الله عليه وسلم أيضا لا تسبوا أصحابي فلو أن أحدكم مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفهم صدق نبينا محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلة حيلتي أدركني يا شفيع المذنبين சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் அன்புக்கும் உரித்தான கண்ணியமிக்க பூலாங்கால் ஜமாத்தார்களே, மேலும் திரளாக அண்ணல் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றியும் அவர்களுடைய தோழர்களின் வாழ்வின் நடந்த நிகழ்வுகளை பற்றியும் அல்லாஹுவின் அருளை எதிர்பார்த்தவர்களாக இங்கே திரளாக வந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்களே, பெரியவர்களே, ஆண்களே, பெண்களே, சிறார்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவினுடைய நிறைவான அருளும் அண்ணல் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நிறைவான ஷஃபாஅத்தும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்களான இறை நேசர்களுடைய நல்ல துஆக்களும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. பாக்கியமும் அருளும் நிறைந்த இந்த சபைகளின் பரக்கத்தினால் எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா நம்மை எல்லாம் நோய் இல்லாமல் வாழச் செய்வானாக, ஈமானோடு வாழச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான உத்தமி திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிர் உள்ளவரை நிறைவாக பின்பற்றி வாழுகின்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் இந்த சபையின் பரக்கத்தினால் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த சீதேவிகளான நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம்முடைய மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் தந்தருள்வானாக. சங்கையான பெருமக்களே, ஆங்காங்கே முஸ்லிம்கள் நிறைந்து வாழக்கூடிய பகுதிகளில் அவர்களுடைய உயிருக்கும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நினைவு தினத்தை ஒட்டி, அவர்களது பிறந்த தினத்தை ஒட்டி அந்த மாதத்திலே அவர்களை பற்றி பேசுவதற்கும் நம் வாழ்வில் அவர்களை நினைத்து பார்ப்பதற்கும் இந்த உம்மத் கடமைப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய வளமையே அதுதான். ஹஜ்ஜி வருகின்ற பொழுது ஹஜ்ஜை பற்றியும், மற்ற காலங்களில் உம்ராவை பற்றியும், அதே போல சுதந்திர தினங்கள், குடியரசு தினங்கள், இது மாதிரியாக தினங்கள் வருகின்ற பொழுது அந்த சுதந்திரத்திற்கும் நாம் நிம்மதியாக குடியிருப்பதற்கும் எவர்களெல்லாம் உழைத்தார்களோ அவர்களை நினைத்து பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல நம்முடைய ஈமானிய வாழ்விற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் நமது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை பற்றி அல்லாஹ் எப்படி சொல்லுவான் தெரியுமா? இந்த உம்மத்து தான் அவர்களுடைய எல்லாமாக இருந்தது. சின்ன பிறந்ததிலிருந்து அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் நம்மை பற்றி தான் நபி அவர்கள் கவலை கொண்டார்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே அதை பற்றி சொல்லுகின்ற பொழுது சூரத்து தௌபாவினுடைய இறுதி வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுவான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ் மூன்று தன்மைகளை சொல்லி காட்டுகிறான். உங்களிடத்தில் ஒரு தூதர் வந்து விட்டார்,
லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களை போன்ற மனிதரிலிருந்து, உங்களை போன்ற உயிர் ஊதப்பட்ட ஒரு கைகால்கள் வழங்கப்பட்ட ஒரு மனித இனத்திலிருந்து தான் ஒரு தூதர் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அசீசுன் அலைக்கும் மா அனித்தும், உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சிரமம் என்று சொன்னால் அது அவருக்கு சிரமமாக இருக்கும். அசீசுன் அலைஹி மா அனித்தும், நீங்கள் சிரமப்படுவது, நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் துன்பத்திற்கு ஆளாக்கப்படுவது அவர்களுக்கு அது கடுமையானதாக இருக்கும் என்பதாக நபியினுடைய முதல் தன்மையை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இரண்டாவது என்ன தெரியுமா? ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள். நீங்கள் என்ன பாவங்கள் செய்தாலும் சரி, நீங்கள் எல்லோரும் சொர்க்கம் சென்று விட வேண்டும், நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு வந்துவிட வேண்டும் என்ற பேராவல் கொண்டவர்கள் என்று அந்த நபியை அறிமுகப்படுத்துவான். மூன்றாவதாக மூமின்கள் மீது பேரன்பு கொண்டவர்கள். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், மூமின்கள் மீது பேரன்பும் இரக்க குணமும் கொண்டவர்கள் என்பதாக தன் நபியை அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துவான். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நபிக்கு நபியினுடைய காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் எப்படியெல்லாம் அந்த நபியை கண்ணியப்படுத்தினார்கள், எப்படியெல்லாம் அந்த நபியை விசுவாசித்தார்கள், எப்படியெல்லாம் அவர்களை வாழ்வில் பின்பற்றி நடந்தார்கள் என்று பார்ப்பதற்காகத்தான் அருப்புக்கோட்டை வட்டார ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக மாவட்ட ஜமாத்தின் மூலமா சபையின் மூலமாக அறிவுறுத்தப்பட்ட தலைப்பு என்ன தெரியுமா? நாயகமும் நாயகத்தின் தோழர்களும். நாயகமும் நாயகத்தின் தோழர்களும். உலகத்துல நண்பர்கள் இல்லாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அத்தாம பேச்ச கூட கேட்க மாட்டாங்க. நண்பர்கள் பேச்ச கேட்காத மனிதர்களே இல்லை என்று சொல்லலாம். நண்பர்களுடைய பேச்சையும் அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் யாரும் பெறாமல் இந்த உலகத்திலே வாழ்ந்துவிட முடியாது. அதுதான் இயல்பும் கூட. உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அவர்களுக்கென்று இந்த உம்மத்தை நண்பர்களாக எடுத்துக்கொண்டார்கள். சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் அவர்களுடைய சுகதுக்கங்களில் கலந்து கொள்வதற்கும் நபிமார்கள் அந்தந்த உம்மத்தினர்களை தன் தோழமையாக, தன் தோழனாக எடுத்துக்கொண்டார்கள். எல்லா நபிமார்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் இருந்து இறுதியாக வந்த அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரை நட்போடு நண்பர்களை, இந்த உம்மத்தை நண்பர்களாக, தோழர்களாக ஆக்கிதான் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தோழர்கள் இருந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் எப்படி தனித்துவமானவர்களோ, மனிதர்களாக நபி மனித இனத்திலே இருந்தாலும் மனிதர்களை விட்டு வேறுபட்டு எப்படி உயர்ந்த பண்புகளுக்குரியவர்களாக, உயர்ந்த பழக்க வழக்கங்களுக்கு உரியவர்களாக எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கி இருந்தானோ, அதுபோல் அவரது குடும்பத்தையும் தூய்மையான குடும்பமாக எவ்வாறு அல்லாஹ் ஆக்கியிருந்தானோ அதுபோன்றுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களையும் அல்லாஹ் மிக தூய்மை மிக்கவர்களாக ஆக்கினான். மிகவும் தூய்மை மிக்கவர்களாக ஆக்கினான். அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்தார்களோ, ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழமை பெற்றதுமே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நட்பை பெற்ற அந்த நேரத்தில் இருந்து உத்தமர்களாக மாறி போனார்கள். தூய பண்புகளுக்கும் தூய்மையான வாழ்க்கைக்கும் தியாக உணர்வுகளுக்கும் உரிமை பெற்றவர்களாக அந்த தோழர்கள் மாறி போனார்கள் என்பதை நாம் சொல்லவில்லை. பெருமானாருடைய காலத்திலே இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டவர்களையும் விரோதியாக கருதி வந்தார் அபு சுஃபியான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர். மக்கமா நகரிலே மிகப்பெரிய ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர் அவர். இஸ்லாம் என்று சொன்னாலே அவர்களுக்கு அலர்ஜி ஆகிவிடும், கோபம் வந்துடும், எதையுமே யோசிக்க மாட்டார். அப்படி இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியர்களுக்கு தொல்லை தர, இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் தொல்லை தருவதில் முதல் நபராக ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அவர்கள் இருந்தார்கள். பிற்காலத்தில் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க, அது வேற வரலாறு. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எப்படி இருந்தார் என்று சொன்னால் மிகவும் துர்க்குணமுடையவராக இருந்தார். எங்க பார்த்தாலும் களிமா சொன்னவர்களை அடி நொறுக்கிடுவார். அப்படிப்பட்ட ஒரு கடும் சினத்தோடு கடுமையான தன்மைகளோடு வலம் வந்தவர் தான் அபூ சுஃபியான். அவங்க சொல்றாங்க,
நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களைப் போல உலகத்தில் எந்த மனிதருடைய தோழரையும் நான் பார்த்தது கிடையாது. யார் சொல்றா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் சொன்னால் அது ஆச்சரியம் மிக பெருக்கும். ஆனால் அதுவரை இவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாயகத்தை பற்றியும் நாயகத்தினுடைய தோழமையில் உள்ள அந்த நல்ல மனிதர்களான சஹாபிகளை பற்றியும் அவர் சொல்லக்கூடிய கருத்து என்ன தெரியுமா? இப்படி சொல்லுகிறார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்களைப் போல எந்த தோழரையும் நான் பார்க்கவில்லை. நபி அவர்களை அவர்கள் எந்த ரூபத்திலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். எந்த சிரமத்திலும் நபி அவர்களுக்கு எந்த சிரமம் வந்துவிடக் கூடாது என்ற உணர்விலே உள்ளவர்கள் தான் உத்தம திருநபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழமை பெற்றவர்கள். எனவே எந்த விதத்திலும் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களைப் போல இந்த உலகத்திலே எத்தனையோ தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன், எத்தனையோ தொண்டர்களை நான் பார்த்திருக்கிறேன். நபி மீது கொண்ட அன்பை போல, நபி மீது கொண்ட பாசத்தை போல, நபியிடத்தில் கொண்ட தோழமையை போல எந்த மனிதரையும் நான் பார்க்கவில்லை என்று இஸ்லாத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய, இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூமா நபி இடத்துல தோழர்கள் எப்படி நடந்திருப்பார்கள்? அர்ப்பணிப்பு உணர்வு. எனக்கு மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், யா ரசூலல்லாஹ் நீங்கள் மட்டுமே எனக்கு போதும் என்று நபியினுடைய தோழமையே பெரிதாக கருதியவர்கள். அருமையான பெருமக்களே, இந்த தலைப்பு விஷயமாக நான் ஏராளமான கிதாபுகளை புரட்டி பார்த்தேன். அப்ப ஆச்சரியமான செய்திகள் எல்லாவற்றையும் நாம் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள சொல்லுவது என்பது அது சாத்தியமற்றது. இருந்தாலும் கூட அல்லாஹ் நாடிய அளவிற்கு நான் உங்களுக்கு சிறந்த தகவல்களை தருவேன். அருமையான பெருமக்களே, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் நாயக தோழர்களில் இவரும் ஒருவர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத். ஆனா இவருக்கு பேக்ரவுண்ட்லாம் பணம் இல்லை. இவர் சாதாரணமானவர், ஆடுகளை மேய்க்கக்கூடியவர். இவருடைய நபியினுடைய அந்த தோழமையை பெற்றதுமே இவருடைய ஈமானிய பலம் இன்னும் அதிகரித்தது. சூரத் ரஹ்மான் இறக்கி அருளப்படுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழருக்கு மத்தியிலே கேட்கிறார்கள், அருமையான தோழர்களே, நேற்று சூரத் ரஹ்மான் எனக்கு இறக்கி அருளப்படுகிறது. இதை மக்காவாசிகளுக்கு மத்தியில் ஓதுவதற்கு உங்களில் யார் தயாராக இருக்கிறீர்கள் என்பதாக கேட்பார்கள். மக்காவாசிகள் சூழ்ந்திருக்கும் பொழுது இந்த சூரா ரஹ்மானை ஓதி காட்டணும். ரஹ்மான் சூரா தெரியும், குர்ஆன்ல அந்த சூராவுக்கு விரிவுரையில என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? அரூசா, மணப்பெண் சூரா என்று சொல்லுவார்கள். அவ்வளவு அழகாக அதனுடைய கருத்துக்களும் இருக்கிறது, அதனுடைய வார்த்தை அமைப்புகளும் இருக்கிறது. அந்த சூராவை உங்களில் ஓதி காட்டுபவர் யார் என்பதாக கேட்கிறார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதையுமே யோசிக்கல, பட்டார் நெஞ்சாங்க சபையிலிருந்து. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் ஓதி காட்டுகிறேன், நான் தயாராக இருக்கிறேன். இந்த சூரத் ரஹ்மானை மக்களுக்கு மத்தியில் ஓதுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார்கள். தோழரே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதுவும் நடக்கலாம். உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து குவியலாம், உங்களை மக்கள் வரவேற்கலாம். அதற்கு மாறாக எதிர்மறையான வினைகளும் நடக்கலாம். கவனித்து சொல்கிறீர்களா என்பதாக கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, அந்த ரஹ்மானை நான் ஓதி காட்டுவேன் என்பதாக சொல்லுகிறார்கள். நபி அவர்களும் அனுமதி தந்து விடுவார்கள். இங்க நாம யோசிக்க வேண்டியது இதுதான். காலகட்டம் எப்படி காலகட்டம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பகிரங்கமாக சொன்னால் அவருடைய குரவலைகள் நெரிக்கப்படக்கூடிய காலகட்டம், அவர்களை சொல்லனா துயரங்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம். இஸ்லாத்தை மறைத்துதான் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த நிலையின் போது அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நான் ஓதுவதற்கு தயாராக இருக்கிறேன், என்ன நடந்தாலும் நான் அதை கொண்டு திருப்தி அடைவேன் என்று சொன்னார்களாம். சரி, ஓதுங்க அப்படின்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுமதி தந்து விடுவார்கள். என்ன ஆச்சரியம் தெரியுமா அருமையான பெருமக்களே? மக்காவாசிகள் அன்னைக்கு மக்காமா நகரம் எப்படி இருந்தது தெரியுமா? இன்னைக்குள்ள அமைப்புல கிடையாது. ஆங்காங்கே ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பக்கத்துல அப்படியே உட்கார்ந்துக்கிடுவாங்க. காபாவுக்கு நெருக்கமா கொஞ்சம் கொஞ்சம் எப்படி பீச்சில் அங்கங்க சுற்றுலா தலங்கள்ல எப்படி அமருவார்கள் மக்கள்,
அது போல இங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர், அங்க கொஞ்சம் பேர் சொல்லி குடும்பம் கோத்திரங்களாக அமர்ந்திருக்கிறார்கள். சரியான சந்தர்ப்பமாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதை எப்படியும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானார் இடத்திலே நாம் வாக்களித்து விட்டோம், சூரா ரஹ்மானை ஓதுவதாக என்ற ஆவலிலே நேராக வருகிறார். காபாவிலே நிற்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்பதாக ஓதத் தொடங்குகிறார்கள். சில ஆயத்துகள் தான் ஓதியிருப்பார்கள். மக்கள் எல்லாம் அவரை சேர்ந்து ஆங்காங்கே இருப்பவர்கள் எல்லாம் அவர்களை அடிக்க தொடங்கி விட்டார்கள். என்ன சொல்லுகிறாய், ஒரே ஏக இறைவனை வணங்குவதாக நீ இங்கே வந்து சொல்லுகிறாயா என்பதாக எல்லோருமாக சேர்ந்து அடிக்கிறார்கள். அதுல எல்லா ஊர்லயும் மம்பர்கள் சில பேர் இருக்கத்தானே செய்வாங்க, முரடர்கள். அது மாதிரி அந்த ஊர்ல மக்காவில பெரிய வம்பனாக இருந்தவன் தான் அபூஜஹல். கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நசீப் அவனுக்கு வழங்கப்படல. அவ்வளவு முரண. உடனே எழுந்தான். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதிலே தன் செருப்பால் அடித்தான். காது கிழிஞ்சிருச்சு, காது கிழிஞ்சு போச்சு. அவர் செஞ்ச தப்பு என்னங்க? ஏக இறைவனுடைய வசனங்களை அல்லாஹ்வினுடைய ஆலயத்திலே சப்தமாக ஓதியது. ஆடு மேய்க்கும் இடையர்கள் எல்லாம் எங்களுக்கு வேதம் சொல்வதற்கும், ஆடு மேய்க்கும் இடையர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் வேதங்களை எங்களுக்கு ஓதக்கூடிய காலம் வந்து விட்டதா என்பதாக கடிந்த நிலைமையில் அடிக்கிறான். காது கிழிஞ்சிருச்சு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாங்கியவர்களாக பெருமானிடத்திலே வருகிறார்கள். நபி அவர்கள் கேட்கிறார்கள், நான் தான் சொன்னேனே என்று சொல்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ் விடுங்கள், உங்கள் திருப்தி எனக்கு இருந்தால் போதும், அல்லாஹ்வின் பொருத்தம் எனக்கு இருந்தால் போதும், இதையெல்லாம் நான் சகித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பூமா நபியினுடைய சுன்னத்துகளை நாம் பின்பற்றுவதற்கு என்ன நமக்கு சிரமம் இருக்கிறது? சாதாரணமாக தினமும் தண்ணீர் கொடுக்கிறோம். எப்படி கொடுக்கிறோம்? நின்றவர்களாக, தலையில் துணி இல்லாதவர்களாக, அதற்குரிய ஒழுங்குகளிலே அதை செய்கிறோமா? ஒரு கணம் நாம் யோசிக்க வேண்டும். நாயகத்தினுடைய தோழர்கள் சிறிய செயலாக இருந்தாலும் கூட அதில் பெருமானார் அவர்கள் எப்படி செய்தார்களோ, என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நான் நபியைத்தான் ஃபாலோ பண்ணுவேன், நபி சொன்னதை அப்படியே நான் என் சிரமேல் தாங்கி நிற்பேன் என்று அடிபட்டு வந்து நிற்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வர்றாங்க. சிரிச்சுக்கிட்டே வந்தாங்களாம் பெருமானார் இடத்துல. நபி அவர்கள் கவலையில் இருக்கிறார்கள். என் தோழருக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டு விட்டதே, காது கிழிந்து தொங்குகிறது, இப்படி ஆகிவிட்டதே என்று வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தவர்களாக வருகிறார்கள். நபி அவங்க கேட்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்களே, என் தோழர் அடிபட்டு நிற்கிறார், நான் வேதனையில் இருக்கிறேன், ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியினால் சிரித்து வருகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, விரைவில் உங்களுக்கு வெடிவு காலம் இருக்கிறது. இதே போன்ற ஒரு நிலை, இதே இன்று எப்படி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்படி அபூஜஹலுடைய வசம் மாட்டினாரோ, அதுபோல் ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களிடத்திலே நிராயுத பாணியாக இதே அபூஜஹல் மாட்டுவார், கவலைப்படாதீர்கள், அதை நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்று ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். ஹைர், எப்படி இருந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். நமக்கு எதிர்வினைதான் கிடைக்கும் என்ற போதிலும் கூட பெருமானாருடைய சொல்லுக்கு மாறுபடாமல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, ஏற்பதற்கு நான் இருக்கிறேன் என்று தயாராகி வந்தார்களே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்கள்தான் காரி ஆதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய காரி என்பதாக சொல்லுவார்கள். குர்ஆனை அவர் வாய் வழியாக ஓத கேளுங்கள் என்று சொன்னார்கள். மதீனத்து தோழர்களில் பலருக்கு ஆசிரியராக பிற்காலத்தில் விளங்கினார்கள் என்று அவர்களை பற்றிய வரலாறு பேசும். எப்படி இருந்திருக்கிறார்கள், என்ன தியாக உணர்வு என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அடுத்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்களும் நபிக்கு ரொம்ப நெருக்கமான தோழமை கொண்டவர். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நபி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இதே போலதான் இஸ்லாத்தை அன்றைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று 38 நபர்கள் வந்து விட்டார்கள். இஸ்லாமிய கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த கொள்கையால் ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 38 நபர்கள் வந்திருக்கிறார்கள். நபிட்ட வராங்க,
ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே சாந்தி நிலவட்டும். நாம் இப்பொழுது 38 நபர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மறைந்துதான், இந்த களிமாவை மறைத்துதான் நாம் வைக்க வேண்டுமா? மக்களுக்கு மத்தியில் உரைத்தால் என்ன என்று கேட்கிறார்கள். அபூபக்கர் அவர்களே, இன்னும் சில காலங்கள் நாம் மறைத்து வைப்போம், அது நிர்பந்தம். ஏனென்று சொன்னால் அவர்கள் ரொம்ப கொடூரமாக விளைவுகளை ஆற்றுவார்கள், வெளிப்படுத்த வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீண்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வற்புறுத்த, சரி என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாங்க. யா ரசூலல்லாஹ், நாளை காலை காபாவிலே நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுதான், அவனன்றி யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டு வ அன்னக ரசூலுல்லாஹ், பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக சப்தமாக காபாவின் ஆலயத்தில் வைத்து நான் சொல்ல போகிறேன் என்று சொல்லுவார்கள். சரி வெளிப்படுத்துங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து விடுவார்கள். என்ன ஆச்சரியம், மறுநாள் காலை வருகிறது. காபாவிலே கூட்டம் எந்த நேரத்தில் நிறைந்திருக்குமோ அதை எதிர்பார்த்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காத்திருக்கிறார்கள். சொன்னது போலவே கூட்டம் வழிந்து நிரம்பி வழிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுதுகிறார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்ற அந்த கலிமாவினுடைய உயர்தரமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். சொன்ன மாத்திரத்திலே ஆங்காங்கே இருந்து மனிதர்கள் கோபத்திலே அபூபக்கர் அவர்களை அடித்து விடுகிறார்கள். அதுல உத்பத் இப்னு ரபியா என்பவன், எங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கடுமையாக எந்த முரடன் தாக்கினானோ அது மாதிரியாக இந்த நேரத்திலே உத்பத் இப்னு ரபியா என்பவன் கடுமையாக தாக்குகிறான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தாக்குனதுல கீழே விழுந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அதுல பெரும் பங்கு இந்த உத்பாவுக்கு உண்டு. தன்னுடைய மரக்கட்டையினாலான அந்த செருப்பை கொண்டு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாயிலை மிதிக்கிறான், அவர்களுடைய முகத்திலே மிதிக்கிறான். மூக்கையும் முகமுமாக ரெண்டும் வீங்கி ஒன்றாக ஆகிவிட்டது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிபட்ட அந்த வேதனையில் மயங்கி விடுகிறார்கள். ராத்திரி 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அவருடைய குடும்பத்தார்கள், பெரும் குடும்பம், பேக்ரவுண்ட் பலமானவர்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், எல்லோருமாக சேர்ந்து எங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அபூபக்கர் அவர்களுக்கு ஏதாவது மரணம் சம்பவித்து விடுமையானால் உத்பாவை நாங்கள் சும்மா விட மாட்டோம், அவரை அதுபோன்று மரணமடைய செய்வோம் என்பதாக கத்தியவர்களாக அவர்களை எடுத்துச் செல்கிறார்கள். ஒரு நாள் கழிகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மயக்கத்திலிருந்து விடுபடவில்லை. 2 நாட்கள் கழிகிறது, விடுபடவில்லை. 3வது நாள்ல ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கண் விழிக்கிறார்கள். கண் விழித்ததுமே மா ஃபஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானாருக்கு என்ன ஆனது என்று கேட்கிறார். 3வது நாள் கண் விழித்ததும் முதல் கேள்வி, எங்களுடைய நண்பரும் தலைவரும் எப்படி இருக்கிறார்? அவர்கள்லாம் இருந்தார்களே நான் சொல்கின்ற பொழுது, எனக்கே இது போன்ற நிலை என்றால் அவர்களின் நிலை என்ன என்பதாக கதறுகிறார்கள். அந்த நேரத்துல அவங்க அத்தா அபூ குஹாஃபா வந்து சொல்லுவாங்களாம், என்ன அபூபக்கர், உனக்கு ஓன் நிலையே இங்க படுபயங்கரமான நிலையா இருக்கிறது, நீ சாப்பிடுப்பா, தண்ணீர் குடிங்கள், உணவின்றி 3 நாட்கள் மயக்கத்திலிருந்து இப்பொழுதுதான் தெளிகிறீர்கள், தெளிந்ததுமே முஹம்மது ரசூலுல்லாஹ் பத்தி கேட்கிறீங்களே, அப்படி என்ன உங்களுடைய நட்பு என்பதாக கேட்கிறார். இதுதான் நபியினுடைய சகவாசத்தை பெற்ற, நபியை தோழமையாக்கி கொண்ட சஹாபாக்களுடைய நிலை. இதுதான் ஏற்படும் என்று தெரிந்த போதும் கூட கடைசி வரை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் பச்சை தண்ணீரை கூட தன் வாயில் வைக்கவில்லை என்றால் எப்படிப்பட்ட தியாகம், எப்படிப்பட்ட நட்பு, அந்த தோழமை எப்படியானது என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். கடைசியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து சென்ற பிறகுதான்
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சாதாரணமாக தன் தாகத்தையும் தன் உணவையும் எடுத்துக்கொண்டார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்றிலே வருகிறது. அருமையான பெருமக்களே, எப்படிப்பட்ட தோழமை பார்த்தீர்களா? தியாக உணர்வு. அந்த தோழமையை பெற்ற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன் உயிரையும் அர்ப்பணிப்பதற்கு தயாரானார்களே, அந்த தோழர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அருமையான பெருமக்களே, அது மாத்திரமல்ல, அதாவது நபிட்ட தோழமை வந்துட்டா சஹாபிகள் தன்னை மறந்து விடுவார்கள். தான் யாரை மிகவும் விரும்புகிறார்களோ அவர்களையும் மறைந்து விடுவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேனா இல்லையா? என்ன சொன்னேன்? மனைவி, மக்கள், பிள்ளைகள், அம்மா, அத்தா எல்லோரையும் விட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தனக்கு விருப்பமானவர்கள் என்பதை சஹாபிகள் தன்னுடைய செயலால் நிரூபித்தார்கள் என்றால் எப்படிப்பட்ட தோழமையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அருமையான பெருமக்களே, சஅத் இப்னு அபி வக்காஸ் இவங்க மக்கமா நகரத்துல அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பிள்ளைகள்ல சில பேருக்கு தாய்மார்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு தகப்பன்மார்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அம்மா பிள்ளை, அத்தா பிள்ளைன்னு சொல்லி நாம சொல்றோமா இல்லையா? இது மாதிரி மக்கத்து மாநகர்ல அம்மா பிள்ளையாக பலம் வந்தவர்கள் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அம்மானா அவங்களுக்கு ரொம்ப உயிர். யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அதை மீற மாட்டாங்க. அப்படி தன் தாயின் மீது, உண்மையில் அதுதான், தாயின் மீது அன்பு இருக்க வேண்டும், மரியாதை இருக்க வேண்டும். அவர்களுடைய உத்தரவை உயிர் போனாலும் மீறாமல் நடக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பவர்கள் எல்லோருமே அம்மாவின் பிள்ளைகள் தான். அப்ப அந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு வர செய்தி அவங்களுடைய காதுக்கு வந்துருச்சு. உடனே சொன்னாங்கன்னா, சாதே இங்க வாங்க, நான் உங்க அம்மா. ஏன்னா உலகத்திலேயே உங்களுக்கு என்ன மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நான் சொன்னா கேட்பீங்க தானே? தினமும் எங்கே போய் வருகிறாய்? இல்லம்மா, அது என் நண்பர்களும் அங்க போவேன் அப்படின்னு அவர் உண்மை சொல்லல. கடைசியாக சொல்லுகிறார்கள், நான் உனக்கு ஒரு உத்தரவை சொல்லுகிறேன் கேள். இனி முகமதை பார்க்க போகக்கூடாது. இனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க போகக்கூடாது. அவரை நண்பராக எடுத்தால் இன்றோடு அவரை விட்டுவிடு என்பதாக தாய் சொல்லுவார்கள். அவங்க சொல்லுவாங்க, அம்மா ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க, ஒரே ஒரு முறை எனக்காக நீங்கள் பெருமானார் இடத்துல வாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட வாங்க, ஒரு வார்த்தை மட்டும் பேசுங்க, அவர் முகத்தை மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க நான் கேட்கிறேன். எனக்கு ஆர்டர் நீ போடக்கூடாது, எனக்கு உத்தரவு நீ போடக்கூடாது, என் சொல்லை நீ கேட்க வேண்டும். இப்படியே சொல்லுகிறார்கள். இல்லம்மா, அது மட்டும் என்னால முடியாது. அப்ப முதல் நாள் போராட்டம் முடிகிறது. ரெண்டாம் நாள் என்ன செஞ்சாங்க? அவர் எழுவதற்கு முன்பாகவே எழுந்திருச்சு போய் பாலைவனத்துல வெயில்ல உட்கார்ந்துறாங்க. எழுந்திருச்சு போய் வெயில்ல உட்கார்ந்துறாங்க. யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவருடைய தாயார். ரொம்ப உயிரை விட மேலாக மதிப்பவர்கள் தாயை. அங்க போய் உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு சஅத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருடைய அவரை சந்திப்பதற்காக நீ போகின்ற பொழுது அவருடைய தோழர் ஒருவர் வருகிறார். சஅதே, எங்கே கிளம்பிட்டீங்க? எங்க புறப்பட்டீங்க? உங்க அம்மா பாலைவனத்துல வெயில்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஏன் உங்களுக்கு உங்க அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா என்பதாக சொன்னதுமே விருட்டனை அங்கே செல்கிறார்கள். போய்மா, ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? வாங்க, வீட்டுக்கு வாங்க. இல்லப்பா, நான் வீட்டுக்கு வரப்போறது இல்லை. இங்கேயே தான் நான் என்ன செய்வேன்? தண்ணீர் எதுவும் பருகாமல், உணவு எதையும் உட்கொள்ளாமல், வீட்டு நெல்லே வராமல் இந்த வெயிலிலேயே நான் இறந்தாலும் இறந்து போவேனே தவிர நீ என் சொல்ல கேட்கிற வரைக்கும் நான் அங்கதான் இருப்பேன் அப்படின்னு முட்டுக்கட்டையா நிக்கிறாங்க. அம்மா சொன்னா கேளுங்க, வீட்டுக்கு வாங்க தயவு செய்து என்பதாக பல முறை வற்புறுத்தி அழைக்கிறார்கள். ஆனால் எதுக்கும் செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. அம்மா, கடைசியா கூப்பிடுறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உலகத்திலேயே எனக்கு விருப்பமானவர்கள் நீங்கள் தான், உங்களுடைய சொல்லை நான் உயிரை விட மேலாக மதிக்கிறேன். ஆனால் அதற்காக பெருமானாரை விட்டுவிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் நான் கேட்க தயாரா இல்லை, நீங்க இறந்து போனாலும் பரவாயில்லைன்னு போயிடுவாங்க. எப்படி இருக்கிறார்கள் பாருங்கள். தனக்கு விருப்பம் ஒன்றாக இருக்கும், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா அல்லது உனது விருப்பமா என்று வருகின்ற பொழுது விருப்பத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள் சஹாபிகள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? இதுதான் கடைசியாக நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிட்டு விட்டுன்னு போயிட்டாங்க.
அந்த அம்மா பார்த்தாங்க, நாம உட்கார்றதனுடைய நோக்கமே முகமது ரசூலுல்லாவை சந்திக்க கூடாதுன்னு தான் நாம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா இவர் அதுல இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டார் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எங்க வந்துருவாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க. சார், இது இவர் புறத்தில் இருந்து உள்ள நட்பு. நபி அவர்கள் இவர் மீது எவ்வளவு பிரியமாக இருப்பாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து எல்லா தோழர்களும் நபிய சந்தோஷப்படுத்துவதாக இருந்தா ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவாங்க. என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமே, உங்களை நாங்கள் எங்கள் தாயை விட தந்தையை விட மேலாக மதிக்கிறோம் என்ற கருத்திலே இந்த வார்த்தையை சொல்லுவார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப உயிரை விட தாயை விட அதிகமா நேசிச்சதுனால நபி ஒரே ஒரு சஹாபிக்கு தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஃபிதாக்க அபி வ உம்மி யா சஅத், சஅதே என் தாயும் என் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் என்று சொன்னார்கள் என்றால் எப்படி சேம் ரெண்டு பக்கம் நட்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரெண்டு பக்கம் நட்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இதான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள். உஹது யுத்தத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதை பார்த்து சொல்வார்கள், சஅத் அவர்களே நீங்கள் அம்பை நன்றாக எரியுங்கள் என்று சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் சஅத் அவர்களுக்கு எப்ப எங்க அம்பு எறிஞ்சாலும் சரி அது தவறிவிடக் கூடாது, இலக்கை நோக்கி அவர் எந்த எதிரியை மையமாக வைத்து எறிகிறாரோ சரியாக அவர் மீது பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை அவருக்கு நீ வழங்கு என்று 3 துஆக்களை செய்வார்கள். ஒன்று, அவர் அம்பு எப்போது எரிஞ்சாலும் சரி சரியாக போய் குறி தவறாமல் அது சென்றடைய வேண்டும் என்பதாக. இரண்டாவது, உலகத்திலே நிறைவான பொருளாதாரம் உள்ளவராக அவரை ஆக்கு என்று சொல்லுவார்கள். மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? எப்ப சஅத் அவர்கள் உன்னிடத்திலே கேட்டாலும் அவருடைய கையை வெறுங்கையா திருப்பி விடக்கூடாது, அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நபி துஆ செய்கிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட உத்தமமான நட்பு பத்தீங்களா? அருமையான பெருமக்களே, எப்படி நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை, எப்படி தோழமை கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அதுபோல பிற்காலத்துல நபி அவர்கள்லாம் போனதுக்கு பின்னால சஹாபிகள்ல ஒரு 70 பேருக்கு பார்வை போச்சு. அவர்களுடைய வயது போன காலத்துல அதுல ஒரு ஆள் யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ். பிற்காலத்துல பார்வை இழந்த சஹாபிகளுடைய பட்டியல்ல சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஆனா அவங்க வெளியூர் போயிட்டாங்கன்னா உள்ளூர்ல இருந்தா அவங்க இருக்க தெருபூர கூட்டமா நிக்குமா. எதுக்கு தெரியுமா அன்பான பெரியவர்களே? அவருடைய துஆவை வாங்குவதற்காக. எப்ப துஆ கேட்டாலும் நீ ஏற்றுக்கொள்ளணும் பெருமானார் சொல்லிட்டாங்க. எனவே அவரிடம் துஆவை பெறுவதற்காக தன் தேவைகளையும் தன் நோக்கங்களையும் தன் வேதனைகளையும் அவரிடத்தில் சொல்லி துஆ செய்ய சொல்லி தான் ஆரோக்கியம் பெறுவதற்காக அவர்களை தேடி வரக்கூடிய மனிதர்கள் அதிகம் இருந்தார்கள் என்று அவருடைய வரலாற்று குறிப்பிலே காணப்படுகிறது. எப்படி மாற்றிருக்கிறார்கள் என்பதை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அருமையான பெருமக்களே, இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு இருந்ததையும் தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோழமையில் இருந்ததும் உலக வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் இன்றளவும் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு உத்தமமான நண்பர்களாக இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள். சரி, அத்தா பிள்ளை அம்மா பிள்ளையை பத்தி சஅத் ரலியல்லாஹு அவங்கள பத்தி சொன்னோம். இது மாதிரி அத்தானா ஒரு சஹாபிக்கு உயிர். அது வேற யாரும் இல்ல, அப்துல்லா இப்னு உபை ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவருடைய தகப்பனார் இப்னு சலூல். அவர் முனாஃபிக் மாத்திரமல்ல, முனாஃபிக்குகளுடைய அந்த கேங்கே அவர் தான் தலைவர், லீடர். யாரு? அப்துல்லா அவர்களுடைய தந்தை உபை இப்னு சலூல் முனாஃபிக்குடைய அந்த கூட்டத்திற்கு தலைவர் அவர் தான். இப்ப இந்த நேரத்துல அப்துல்லா இப்னு உபை நேரம் எங்க வர்றாங்க? மகன் அவர் முஸ்லிமா இருக்கிறார், ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கறல. வந்து பெருமானாட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு நீங்கள் விளக்கம் தர வேண்டும் என்பதாக. என்ன செய்தி தெரியுமா? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானாரை சந்திச்சு வந்து சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இந்த உபை இப்னு சலூலை நாம விட்டு வச்சோன்னு சொன்னா
உபை இப்னு சலூல் என்ற அந்த முனாஃபிக்குகளுடைய தலைவனை நாம் விட்டு வைத்தால் அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மதீனாவிலே சண்டையை மூட்டி விடுவார்கள். எனவே உள்ளூர் சண்டை மாதிரி உள்ள தோழர்களுக்கு மத்தியிலே இரு பிரிவாக பிரிந்து விடுவார்கள் என்ற அபாயம் இருக்கிறது. எனவே எனக்கு அனுமதி மட்டும் தாங்க, உபையை நான் வெட்டுகிறேன் என்று சொன்னார். அவர் போயிட்டார்னா இந்த உங்களுடைய தோழர்கள் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வாறெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மறுத்துருவாங்க. இந்த செய்தி எப்படியோ யாரு காதுக்கு போகிறது? அவருடைய மகன் உபை இப்னு சலூலுடைய மகன் அப்துல்லா அவர்களுக்கு போகிறது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர் அத்தானா ரொம்ப பிரியன்னு சொன்னமா இல்லையா? எனவே தன் தந்தைக்கு இப்படி ஒரு நிலை மதீனாவில் இருக்கிறது, நேர பெருமானாட்டை போய் கேட்ட வேண்டியதுதான். அவங்க சொல்லி இவங்க சொல்லி தெரிகிறதை விட அனுமதி கொடுத்திருந்தா நபிதான் கொடுத்திருக்கணும். வெட்டுங்கள் என்று சொல்லி இருந்தால் நபிதான் சொல்லி இருக்கணும். நேரா நபிட்டை போய் கேட்டோன்னு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் என் தந்தையை அதிகம் நேசிக்கிறேன், ஆனா அவரை விட அதிகமா உங்களை நேசிக்கிறேன். என் தந்தையை அதிகம் நேசிக்கிறேன், அவரை விட அதிகமாக உங்களை நான் நேசிக்கிறேன். என் விஷயத்தில் அவர் சரியாக நடக்கிறார், எனக்குரிய கடமைகளை சரியாக செய்கிறார். நான் சொன்ன அவர் கேட்பார். மொத்தத்தில் நான் சொன்னா என் வார்த்தைக்கு அவர் மறுத்து பேச மாட்டார். எனவே நான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். என்னுடைய தந்தையை அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் மதீனாவாசிகளுக்கும் மக்காவாசிகளுக்கும் சண்டையை மூட்டி விடுகிற வேலையை என் தந்தை செய்கிறார் என்பதாக அவர்களை வெட்டுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தீர்களா என்பதாக கேட்கிறார்கள். நபி சொன்னாங்க, இல்ல இல்ல, அப்படி யாரையும் நான் வெட்டுவதற்கு அனுமதி தரவில்லை என்று சொல்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், அப்படி என் தந்தையை வெட்டித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் உலகத்தில் இருக்கக்கூடாது, அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் சொல்லுங்கள், நான் அவருடைய தலையை உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். ஏன்னா வேற யாரு வெட்டினாலும் நான் அவரை சும்மா விட மாட்டேன். அவர் நீங்கள் கூறி வெட்டுகிறார், ஆனால் நான் அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அந்த நிலை வராமல் இருப்பதற்காக அப்படி வெட்டுவதற்கு நீங்கள் உத்தரவு கொடுத்திருந்தால் என்னிடத்தில் அந்த உத்தரவை சொல்லுங்கள், நான் அவருடைய தலையை வெட்டி கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்களாம். எங்க இருக்கிறாங்க பாருங்க அருமையான பெருமக்களே. உண்மையில் அது இருந்திருந்தால் இப்படி செய்திருப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி தரவில்லை. கடைசியாக ஒரு யுத்தம் முடிந்து எல்லாரும் மதீனாக்குள்ள வர்றாங்க. முஹாஜிர்களும் வருகிறார்கள், அன்சாரிகளும் வருகிறார்கள். எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளா எண்ணி எண்ணி உள்ள அனுப்புறாங்க. ஆனா தன்னுடைய தந்தையாரை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. இல்ல, நீங்க உள்ள போகக்கூடாது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட எங்களுக்கும் முஹாஜிர்களுக்கும் எங்களுக்குள்ளே பிளவை உண்டு பண்ணக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள், எனவே உங்களை உள்ளே விட மாட்டேன், உள்ள விட மாட்டேன் நிக்கிறாங்க அத்தாட்ட. பா, இது ஏன் ஊரு, நீ ஏன் மக, என்னையே வெளியே நிறுத்தி வைத்து பேசுகிறாயே, நான் சொன்னா கேட்பீங்களா மாட்டீங்களா? கேட்பேன். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வரட்டும், உங்களை விடுவதற்கு அவர் கூறினால் உள்ளே விடுவேன், இல்லை என்றால் நீங்க இங்கே அப்படியே திரும்பி போயிடணும்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கடைசியா இந்த செய்தியை போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்ன உடனே நபி சொல்லுவாங்க, ஒரு உள்ள விட சொல்லுங்க, இனி அவ்வாறு இல்லாமல் ஒழுங்காக நடந்து கொள்ளும்படி சொல்லுங்கள் என்று சொன்னதுக்கு பின்னால்தான் உள்ளேயே விடுவாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தோழர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள். அருமையான பெருமக்களே, இது மாத்திரமல்ல, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அருமையான ஒரு நிகழ்வு. எவ்வளவு உயிர் என்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு, அவர்களுடைய நட்புக்காக எவ்வளவு ஏங்கியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மதீனாவில் இருக்கும் பொழுது அவங்கள பிடிச்சிட்டு போயிடுவாங்க மக்காவாசிகள். சிறை கைதியாக பிடிச்சிட்டு போய் ரொம்ப தொந்தரவு கொடுப்பாங்க, ரொம்ப தொந்தரவு, கட்டும் தொந்தரவு. ஆனால் பிடித்து போன நாட்கள் இருந்தே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் மதீனாவிலே மாறி இருக்கும். என்ன ஆனாரோ தெரியலையே, அவருக்கு என்ன நடந்துச்சோன்னு தெரியலையேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு கலகலன்னு இருக்கக்கூடிய நபி அவர்கள் சோகமாக முகவாட்டத்தோடு இருப்பார்கள். சஹாபிகளுக்கு ரொம்ப வேதனை அளிக்கும். நான் சொன்னா இல்லையா, நபி சொல்லிட்டாங்கன்னா எந்த லெவலுக்கும் எதையை பத்தி யோசிக்க மாட்டாங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, பின்பற்றுவாங்க. அதற்கு தன் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு இறங்கிடுவாங்க. இந்த நேரத்துல கேட்குறாங்க சஹாபிகள் எல்லாம் வந்து, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆனது,
ஏன் இந்த முகவாட்டம்? சில நாட்களாக எங்களிடத்தில் நீங்கள் சரியாக பேசவில்லையே, என்ன காரணம் என்பதாக கேட்பார்கள். அப்படி கேட்கின்ற பொழுதுதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மை யன்சிலு ஹுபைப அலா ஹஷபதிஹி ஃபலஹுல் ஜன்னah. யார் உங்களில் ஹுபைப் அவர்களை அவருடைய அந்த மரத்திலிருந்து யார் இறக்குவாரோ அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். என்ன நடந்துச்சு, பெருமானார் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத யார் புரிஞ்சுக்கிட்டா? நபியினுடைய தோழர்கள் புரிந்து கொண்டார்கள். என்ன நடந்துச்சு தெரியுமா? கைதியாக பிடிச்சு மக்காவாசிகள் ஹுபைப் அவர்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஹுபைப் என்னவோ சொல்லி பார்க்கிறார்கள், உங்களை அடிக்காம எடுக்கணும்னா நபியை ஒரே ஒரு முறை திட்டுங்க, கேவலமான வார்த்தைகளை கொண்டு நபியை தூற்றுங்கள் என்பதாக உங்களை விட்டுறோம். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் உங்களுக்கு இறுதியாக, பெருமானார நீங்க இருக்கிற இடத்துல ஒரு நிமிஷம் வைப்பதாக சிந்தனை மாத்திரம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். முடியாது. என்ன சொன்னாங்க தெரியுமா மக்காவாசிகள்கிட்ட? மக்காவாசிகளே, இங்க இல்ல, என்னுடைய இடத்துல பெருமானார வைக்கிறதுக்கு இல்ல, நான் அதாவது சுகமாக இருப்பதற்காக பெருமானாருடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட நான் விரும்ப மாட்டேன், அதற்கு ஏன் உயிர் போறது மேல் என்று சொன்னார்களாம். சுபஹானல்லாஹ். எங்கே இருக்கிறார்கள் என்று வாருங்கள் அருமையான பெருமக்களே. எனவே கடைசியா குறைஷிகளுக்கு இன்னும் கோபம் கூடியது. இப்படியா சொல்ற, நபியை போய் நாங்க பிடிச்சிட்டு வந்து இங்கேயா வைக்க போறோம்? ஒரு வார்த்தைக்காக சொல்லுங்கள், அது கூட சொல்ல நீங்க மறுக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு வக்கிரமான குணம் இருக்கும் என்பதாக தன் வக்கிர புத்தியை அங்க காட்டினாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரை சித்திரவதை செஞ்சு கொண்டாங்க. சித்திரவதை செஞ்சு ஒரேடியாக வெட்டி இருந்தால் உயிர் போயிருக்கும். அங்கே குத்தி இங்கே குத்தி கிழித்து வேதனைக்குள்ளாக்கப்பட்டு அவர்களுக்கு அவர் அந்த உயிரை பறிக்கிறார்கள். கடைசியா உயிரை பறிச்சது மட்டுமல்ல, மரத்துல அவருடைய ஜனாசாவை கெட்டி தொங்க விட்டுறாங்க. அவருடைய ஜனாசாவை மரத்துல கெட்டி தொங்க விட்டதும் இல்லாம 40 பேர்களை அந்த மரத்துக்கு பாதுகாப்பு. எங்க இருக்கிறார்கள் பாருங்கள் அருமையான பெருமக்களே. அது மாதிரியே செய்யப்படுகிறது. அதனால தான் பெருமானார் இப்படி சொன்னாங்க. அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? 2 ரக்காத் எனக்கு தொழுவதற்கு அனுமதி தாருங்கள், 2 ரக்காத் தொழுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள், நான் அல்லாஹ்விடத்திலே 2 ரக்காத்தை மட்டும் தொழுகிறேன் என்று விரைவாக 2 ரக்காத்துகளை தொழுது முடிப்பார்கள். கடைசியாக அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். காபிர்கள் அவர்களை கொன்று விடுவார்கள். கொன்றுதான் அந்த மரத்துல தொங்க விடுவாங்க. இந்த செய்தியை கேட்டுதான் நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடல் எல்லாம் காக்கைகளும் பருந்துகளும் கொத்தி தின்பதற்காக, அவர்களை கேவலப்படுத்துவதற்காக இது மாதிரி காபிர்கள் செய்திருக்கிறார்கள். யார் அந்த மரத்திலிருந்து அவர்களை கீழே இறக்கி விடுவார்களோ, யார் அந்த ஜனாசாவை கீழே இழுத்து போடுவார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அங்கே சொன்னார்கள். இதை கேட்டதும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ் நான் செல்கிறேன் என்று சொன்னார்கள். மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யா ரசூலல்லாஹ் நானும் செல்கிறேன் என்று சொல்வார்கள். நபி அவர்கள் இருவருக்கும் அனுமதி தருவாங்க. அங்க 40-50 பேர் இருக்காங்க வாளோட தயாரா. இந்த 2 பேர் போய் என்ன செய்து விட முடியும்? ஆனாலும் பெருமானாருடைய வார்த்தைக்காக நாங்கள் அவரை இறக்கியே தீருவோம் அப்படின்னு வெறி கொண்டு இங்க இருந்து போறாங்க. மக்கா மதீனாவில் இருக்கிறாங்க 300 கிலோமீட்டர். ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய இடமும் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய இடமும் 300 கிலோமீட்டர். வேகமாக தன்னுடைய குதிரைகளை இருவரும் பயணமாகிறார்கள். போய் ஒரு வழியா அங்க போயிட்டாங்க. தூரத்திலிருந்து பார்க்கறாங்க அந்த மரத்துக்கிட்ட ஹுபைப் அவர்கள் அவருடைய ஜனாசா மரத்துல தொங்க விடப்பட்டு இருக்கிறது. சுத்தியிலும் 40 பேர் நிற்கிறாங்க. உடனே மிக்தாதுல கேட்கிறாங்க ஜுபைர் அவர்கள் என்ன செய்யலாம்? அப்ப மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, ஜுபைர் அவர்களே, நபி அவர்கள் யார் இறக்குறாங்கன்னு கேட்கிறப்ப நீங்க தான் முதல்ல எஞ்சிங்க. எனவே நம்ம 2 பேர் இருக்கணும், நீங்க தான் இதுல அமீர். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்ன போக சொல்றீங்களா? போக நான் ரெடி. ஆனால் சொல்வது நீங்களாக. இதுதான் சஹாபிகள், நாயக தோழர்கள். இதுதான் நபிகிட்ட எழுந்து படிச்ச பாடம். இதுதான் நபியினுடைய தோழமையில் வளர்ந்த வளர்ப்பு. இதுதான் இன்னைக்கு தலைமை இல்லாதனால தான் பிரச்சனையே. நம்ம சமூகம் ஏன் பல இயக்கங்களாக பல
என குரூப்புகளாக பிரிந்து கிடப்பதற்கு என்ன காரணம்? ஒழுங்கான தலைமை இல்லை, ஒழுங்கான தலைவர்களுக்கு கீழாக நாம் கட்டுப்படவில்லை. இருவர் இருந்தாலும் கூட ஜுபைர் அவர்களை தலைமையாக ஆக்குகிறார்கள். சொன்னாங்க, நீங்க தான் அமீர், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டேன். என்ன போ சொன்னா நான் போய் எனக்கு என்ன அதை யோசிக்க மாட்டேன், நீங்க தான் சொல்லணும் என்ன செய்து கொள்ளலாம் என்பதாக மிக்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ஜுபைர் அவங்க சொல்லுவாங்க, நானே செல்கிறேன், ஆனா என எதிரிகள் பிடிச்சு என்ன தாக்குனாங்கன்னா நீங்க என்னை காப்பாற்ற வர வேண்டாம், சரியா? கொஞ்சம் பேர் இருக்காங்க, நான் பாதி பேரை தாக்கிட்டேன், என்னை காப்பாற்றி கொஞ்சம் நீங்க வந்தா என்னை காப்பாற்றிட முடியும்னா வாங்க, நீங்களும் அடிபடுவீங்கன்னா நீங்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விரைவாக செல்லுவார்கள். உடனே அந்த காபிர்கள் எல்லாம் ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும் பொழுது வேகமா குதிரையை ஓட்டிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் நின்றுவாங்க. நிற்கும் போது யாருமே பார்க்கல, அவங்க மேலே ஏறுவாங்க. சுபைப் ரலியல்லாஹுடைய அந்த கயிறை அவுத்து தன்னோடு எடுக்கின்ற பொழுது அவருடைய 40 நாளாச்சு கழுகில் ஏற்றி கொல்லப்பட்டு. எத்தனை நாளாச்சு? 40 நாளாச்சு. அந்த ஜனாசா என்ன ஆயிருக்கணுங்க? 3 நாள்ல நார்மலான பாடி வீச்சம் வந்துடும். இதுல குத்தி வேலுகளாலும் அம்புகளாலும் அங்கங்க குத்தப்பட்டு காயப்படுத்தப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்? சுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த ஜனாசாவை நான் என் மேல சாய்ச்ச பொழுது எப்படி இருந்தது தெரியுமா? நறுமணங்கள் உள்ளிருந்து வந்து கொண்டிருந்தது. சுப்ஹானல்லாஹ். அன்று கட்டி தொங்க விடப்பட்டதை போல அவர் இருந்தார். அவருடைய உடம்புல இருந்து எங்கெல்லாம் காயங்கள் இருந்ததோ அங்கெல்லாம் ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டு இருந்தது. சூடா இருந்துச்சு அந்த ரத்தம். சொல்றது யாரு? ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா நேரா களத்துல பார்த்தவங்க சொல்றாங்க, அவுத்துட்டேன், என் தோல்ல போட்டு என்ன. அந்த ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு வார்த்தையும் சொல்வார்கள், எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி இருந்து? என் ஈமான் அதிகமானது. ஹுபைப் அவர்களை பார்த்த நேரத்திலே என் ஈமான் அதிகமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த அன்பு எப்படி அவர்களை உருவாக்கியது என்று பாருங்கள். கடைசியாக நான் பிடிச்சு இறங்குற நேரத்துல எல்லாரும் காபிர்களின் பக்கம் வந்துட்டாங்க. ஓ இப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. ஜனாசாவை தூக்கி அப்படி போட்டதுமே எல்லாரும் ஜனாசாவை தேடி போறாங்க. நான் குதிரையில ஏறி மிக்தாதோடு எங்க வந்துட்டேன்? மதீனாவுக்கு வந்துட்டேன். அருமையான பெருமக்களே, சரித்திரம் நீளுகிறது. சுருக்கம் தருகிறேன். இங்கே பயந்து கொண்டு வருகிறார்கள். சுபைர் அவர்களை பெருமானார் இறக்குனா போதும் தானே சொன்னாங்க, தூக்கிட்டு வரக்கூடிய சூழல் இல்லையே என்பதாக வருகிறார்கள். இருந்தாலும் வருத்தத்தோடு வருகிறார்கள். நபி அவங்க என்ன சொல்ல போறாங்களோ தெரியலையே, கீழே இறக்கி போட்டா கையை தனி காலை தனி அப்படி இப்படி வெட்டிடுவாங்களே அப்படின்னு பயம். ஆனா ஜனாசா காணா போச்சு. பூமி அப்படியே அவர்களை உள்வாங்கி எதிரிகளுடைய கையில் கிடைக்காதவாறு அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்திருந்தான். இங்க நபிட்ட வர்றாங்க. நபி அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஜுபைர், உங்களுடைய காரியம் வெற்றியாகி விட்டது, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்து விட்டான் என்று அகமகிழ்ந்து சொல்லுகிறார்கள். ரசூலல்லாஹ், அந்த ஜனாசாவை நான் கொண்டு வந்திருக்கிறனோ அதுதானே முறை, ஆனா அப்படியே விட்டுட்டு வந்தேனே ரசூலல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுடைய கையிலே கிடைக்க போவதில்லை என்று சொன்னார்கள். அவங்க கையில இவங்க மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனா அதெல்லாம் யோசிச்சாங்களா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதுமே அப்படியே கேட்டார்களா? இல்லையா? அருமையான பெருமக்களே, இதுதான் சஹாபாக்களுடைய அந்த பெருமானாருடைய நட்பு. இப்படி அவர்களை மாற்றியதற்கு காரணம் எது? நபியினுடைய தோழமையும் நபியினுடைய சகவாசம் தான். எனவே அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவர்கள் விஷயத்திலே அளவு கடந்த தோழர்களை நேசிப்பவர்களாக இருந்தார்கள். இந்த உம்மத்தின் மீதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அக்கறை கொண்டவர்கள். உம்மத்தில் உள்ள அனைவரையும் தன் தோழர்கள் என்று சொல்லப்படுவதில் மகிழ்ச்சியானவர்கள். எனவேதான் பெருமானார் சொல்வார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள். அவர்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் செய்திருந்தாலும் கூட அவர்கள் என்னுடைய தோழர்கள். அவர்கள் ஒரு திருகத்தை தர்மம் செய்திருந்தாலும் கூட, நீங்கள் உஹது மலையினுடைய அளவிற்கு தர்மம் செய்தாலும் அவர்கள் செய்த ஒரு திருகத்தின் அளவிற்கு நீங்கள் வந்துவிட முடியாது என்று சொன்னார்கள். என்றால் இதுதான் நபியோடைய நட்பில் பெற்றவர்கள், நபியோடு தன்னுடைய தோழமையை ஆக்கி கண்டவர்களுடைய நிலை. எனவே அருமையான பெருமக்களே, எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் நபியினுடைய தோழர்களை நாம் திட்டக்கூடியவர்களாக, அவர்களுடைய தோழர்கள் மீது குறை சொல்லக்கூடியவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது. அவர்களின் விஷயத்திலே நம் நாவை நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக்கொண்டு, எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா எனக்கு கொடுத்தது 7:45 முடிக்க சொன்னாங்க.
எனவே சரித்திரத்தினுடைய அந்த நிகழ்வை குறையோடு முடித்துவிடக் கூடாது என்பதற்காக நான் நீட்டி இருக்கிறேன். அல்லாஹுக்காக என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா அவர்களுடைய தோழமையை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழமையை எப்படி நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் பெற்றார்களோ அதுபோல அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்றவர்களாக, அவர்களுடைய தியாகங்களை பின்பற்றக்கூடியவர்களாக, நபியின் மீது அவர்கள் காட்டிய அன்பையும் நபியினுடைய சுன்னத்தான செயல்கள் மீது அவர்கள் கொண்ட ஆர்வத்தையும் போல நம்மவர்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா இந்த தோழர்களின் பரக்கத்தினால், நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தினால் நம்முடைய இருலோக வாழ்வை அல்லாஹு தாலா மகிழ்ச்சிகரமாக ஆக்குவானாக. உயிர் போற வரைக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தோழர்கள் மீதும் அன்பு கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம யாவரையும் ஆக்கி அருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் சுகமாக ஆரோக்கியமாக அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நாம் யாவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.